ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளும் ஒரு ஃப்ரெண்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க, நீ இன்னும் பொறுத்துட்டு இருக்க, எதுனா ஒன்று பண்ண வேண்டியதானு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நான் என்னோட ட்ரீம்ஸ் எப்போவோ கிவ் அப் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் ஃப்ரெண்ட் அப்போ நான் மட்டும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்லன்னு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உனக்கு என்னப்பா உங்க அப்பா இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. அது ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ எங்க அப்பாவை பேக்கப் பிளானா வச்சுட்டு தான் நான் இப்போ உழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன், அதானே அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் அப்பெல்லாம் இல்லை, எனக்கு அதுக்கு வயசாயிடுச்சு, எனக்கு இப்போ எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் எப்பயும் மாறிட்டேன்னு இருக்க. அவன் கிட்ட பேசதானே வந்திருக்கான், வேணும்னா நீ இந்த சான்ஸை கூட எடுத்து அவன் கூட ட்ரை பண்ணலாம்ல அப்படின்ட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் செட் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அவன் ஃப்ரெண்டு சொல்றான், நீ அவனை நினைச்சு உன் லைஃப்ல எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிருக்க, எவ்வளோ நாள் அவன் பின்னாடியே போய் அலைஞ்சிருக்க, நீ அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ ஆஃபர் வரும்போது வேண்டாங்கிற, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அவளோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் எக்ஸ்க்ளூசிவா பண்ணிருப்பாங்களே அந்த ஷோ பாத்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆயிடுது. அங்க கம்பெனில எல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க, செம்மையான ஷாட்டு, செம்மையான ஹிட் அப்படின்ட்டு. அங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எப்ப போல இருந்துட்டு இருக்க, என்னம்மா ஊர் ஃபுல்லா உன் ஷோவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு, செம்மையா பண்ணிருப்பா போலன்னு இருக்க. ஹீரோயின் ஆமா அப்படின்ட்டு இருக்கா. உண்மையை சொல்லு, அவன் தானே உன்னோட ஃபர்ஸ்ட் லவ், நீ கூட அடிக்கடி பேசுவியே, அது அந்த பையனை பத்தி தானே அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயினா வாயமோடுன்னு சொல்லிட்டு இருக்கா. உண்மையை சொல்லு, அவன் தானே அது அப்படின்ட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்ல, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, நான் கிளம்புறேன் நான் அப்படின்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா எப்படா எஸ் ஆகலான் இருக்கா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் லவ் ரியூனியன் அது அப்படின்ட்டு அவ கலாய்ச்சிட்டு இருக்க. வாயை மூடிக்கிட்டு சொன்னா கேளு ஓகேவா அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. இங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அட போடின்ட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயின் அடுத்து எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொடியூசர் இருக்காங்களா, அவங்க தான் மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டேரக்டர் அவரை மீட் பண்ணலாம் தான் போயிட்டு இருக்கா. போன உடனே அவனுக்கு விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன இது ஷோ ஹிட் ஆனதுக்கு எனக்கு சர்ப்ரைஸா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் அவரு உனக்கு முன்னாடியே ஹீரோவை தெரியும்லன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த எடிட்டிங் ரூம்ல உங்க ரெண்டு பேர்த்தையும், நீங்க ரெண்டு பேரும் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்கன்னு இருக்க. இப்படியாச்சும் மழுப்பிடுமேட்டு நாங்க ஸ்கூல்ல ஒன்னா பிடிச்சோம், அவ்வளவுதான், வேற எதுவும் ஒன்றும் இல்லை. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சொல்லி தட்டி கழிச்சு விட்டுறா. ஓ அதுவா விஷயம்ட்டு அவர் பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதை வச்சுதான் உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்னொரு ஷோலாம் ஹிட் ஆகணும்னு இருக்க. அவர்கிட்டலாம் நான் போய் எப்படி ஹெல்ப் கேட்கறது, அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் நாங்கள் எப்பயோ பேசணும் அப்படின்ட்டு இருக்கா. உனக்கு ஒரு புது ஷோ கிடைக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாரு, அது மூலியமா நீ நல்லா ப்ரொடியூசர் ஆகலாம், நல்லா உனக்கு ஹைக் கிடைக்கும்ட்டு ஆசை இதுன்னு ஆசை மூட்டி விட. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கவே கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்க. அவளோட அவ்வளோ ஈகோ எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கா. போறக்கே அவளுக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனோட லைஃப் சுச்சுவேஷன் தான் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கேன்ட்டு ஹீரோ இருக்க கிராமத்துக்கு தேடி போயிட்டு இருக்கா. அங்கே போகும்போதெல்லாம் இவளுக்கு அங்கேயே இவளுக்கு ஏதோ கொஞ்சம் மெமரிஸ்லாம் வர மாதிரி தான் இருக்கு. இவ பாட்டுக்கு அங்கே நடந்து போயிட்டு இருக்க. இதை கண்டிப்பாக நான் ஓப்பன் பண்ணக்கூடாது, வேணா போகாமல் திரும்பிடலான்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்ட போயிட்டு திரும்பிடுறா. பட் திரும்பி போறதுக்கும் அவனால முடியல. என்னோட வாழ்க்கை கருமண்டா இது அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அரை மணி நேரம் யோசிச்சுக்கிட்டே எக்ஸ்கியூஸ் மீன்ட்டு ஓப்பன் பண்ணுறா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அவன் மேலே ஃபுல்லாக தெரிச்சிட்டுது. ஹீரோ அந்த வாட்டர் பைப் இருக்குல்ல, அதை வச்சுட்டு தண்ணி இருந்துட்டு இருப்பாரு பிளான்ட்டுக்கு. இவன் மேலே தெரிச்சோன்னே அவ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நிற்கின்ட்டு அதோட ஒரே சீனாக போயிடுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ கூட எதுவுமே ஹீரோ திட்டல. சாரி சார் அப்படின்ட்டு ஹலோ சார் அப்படின்ட்டு ஹீரோயின் பேச ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற கொண்டு வரேன்ட்டு அவர் ஓடிடுறாரு. ஹீரோயின் பேசுறது கூட அது காதில் வாங்கல. அவர் போயிட்டு ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க. அப்புறம் அவர் இந்த ஹேர் ஸ்டைல் இருக்கும்ல அதையும் கரெக்ட் பண்ணிட்டு அவர் போட்டு ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு போறாங்க. ஏன்னா ஹீரோயின் முன்னாடி அழகா இருக்கணும்ல அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ட்ரெஸ்ஸை மாத்திட்டானா கொல்ல அப்படின்ட்டு மனசுல கழுவி ஊத்திட்டு அது சேஞ்ச் பண்ணலான்ட்டு போயிட்டு இருக்கா. கையில பொக்கே வேற இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிற நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே இதுதான் இன்னைக்கு போடணுமா என்னட்டு அவளும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா உட்காந்து அவ எப்படா வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் நம்ப கூட முடியல. ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்களோட ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவரே கொஞ்ச நாள் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு புதுசா. ஹீரோ ஆல்ரெடி அவர்கிட்ட டேரக்டாவே கேட்டிருப்பாங்க, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, என் அட்ரஸ் தானே வேணும் அப்படின்ட்டு டேரக்டர் கிட்டே கேட்டுட்டு இருக்க. அப்பெல்லாம் இல்ல சார், யார் சொன்ன உங்களுக்கு, அப்பெல்லாம் இல்லைன்ட்டு அவரும் சமாளிச்சிருப்பாங்க. ஹீரோ ஒரு நாள் கையும் களமா பிடிச்சி மாட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வர வழியே இல்லாம ஒத்திருப்பாரு. ஆமா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பொக்கேவை எடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு இருக்க. உன் டேரக்டர் தான் உன்னை அனுப்பி வச்சாருன்னு எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு இருக்கா. இதை வச்சு அடிக்கிறீங்கன்னா கூட அடிச்சிருங்க, நான் உங்களை அன்னைக்கு அடிச்சதுக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் அன்னைக்கு ஹீரோ அடிச்சிருப்பார்ல, அதனால இந்த பொக்கே கொண்டு வந்துட்டு இருக்க. ஹீரோவும் அடிக்கிறேன்ட்டு விளையாடிட்டு இருக்காரு. பட் அடிக்கல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், உங்களால தான் இந்த ஷோ பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் அப்படின்ட்டு இருக்க. என்னன்னு கேளுங்கன்ட்டு ஹீரோ சொல்லிடுறாங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்க எங்களுக்காக மறுபடியும் வந்து இன்னொரு ஷோ பண்ணி கொடுக்க முடியுமா, உங்களால தான் எனக்கு பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்காங்க. அப்படி நீங்கள் வந்தது ஃபுல்லாமே இந்த ப்ரைவேட் விஷயம் பேசுறதுக்கு அதானே அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் சார் இருங்கன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சார்ன்னு சொல்லிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கா பின்னாடி. நீங்கள் மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட லைஃபே சூப்பராகிடும் தெரியுமா, நான் கூட ஹைக்கு கிடைக்கும் அது இதுன்ட்டு நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ளே நம்ம மேனேஜர் இருக்கான்ல, அதாவது டேரக்டர், அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். உன் ப்ரொடியூசராக உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னார், நான் வந்தால் உனக்கு லைஃபை மாற்றி கொடுப்பேன் இருக்க. ஹீரோவோட அம்மா வேற என்னால் வர முடியாதுப்பா இன்னைக்குங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டுறாங்க.
ஹீரோ அடுத்து என்னன்னு கூட யோசிக்கல. இப்போ வா சாப்பிட போகலான்ட்டு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹீரோ அங்கே ரெகுலராக போயிடுப்பார் போல். அந்த அம்மா நல்லா சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் நிஜமாலுமே உங்கள் அம்மா வர முடியலையா, அதனால தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோவை எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இதனால என்ன, நமக்கு கொஞ்சம் டைம் கிடைச்ச மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் எதுவுமே பேசல. சைலண்டாக 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் சைலண்டாக சாப்பிட்ருக்காங்க, எதுவுமே பேசாமல். அதுக்கப்புறம் வழக்கம் போல் எப்போவுமே நீங்கள் வாங்கினது எதை வாங்கிட்டு இருக்கீங்கன்னு இருக்க. அதுக்குள்ளே அவங்க டைரக்டர் கால் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நீ பேசலைன்னா அவ்வளோதான், இப்போ நீ பேசி ஆகணும், உன் லைஃப் அப்படி மாறும் இப்படி மாறும்ட்டு மறுபடியும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அதையும் சொல்கிறா. இப்போ நான் நிஜமாலுமே உங்ககிட்ட ஒரு 2 days இன்டர்வியூ கொடுத்தேன்னா உனக்கு எல்லாமே ஓகே ஆகிடுமான்ட்ருக்க. ஆமாம், நான் பண்ணி தானே ஆகணும், ஏன்னா இப்போ நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஃபெஸ்டிவல் சீசன் வேறு, அதனால கொஞ்சம் வியூஸ் எல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க. மறுபடியும் அவர் கால் பண்ணிட்டாரு. அட கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அப்போ தானே பேசி கான்ட்ராக்ட் எல்லாம் சால்வ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்க. ஹீரோ இதெல்லாம் பின்னாடி இருந்து ஒட்டு கேட்டுட்டு தான் இருப்பார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை வாங்கிடுறாரு. வாங்கின உடனே நிஜமாலுமே நான் அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ண அவங்களோட லைஃப் முன்னேறுமான்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன பண்ணுறீங்க, கொடுங்கன்ட்டு இருக்கா. லூஸ் மாதிரி பண்ணாதீங்க, என்கிட்ட ஃபோனை கொடுங்கன்ட்டு அவ கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ ஒரு பக்கம், நீ தானே சொன்னேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான், நான் ஷோ பண்ணுறேன் உனக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. ஹீரோயினுக்குனா ஷாக்கு, எப்படிரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவளுக்கு. இப்போ எப்படியோ சரி ஷோ ஒன்று பண்ணிடலான்ட்டு அவர் நினச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு மீனையே பதத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் சரியாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் என்னோட மாஸ்டரோட ஃபேவரட் பார்த்தீங்களா அப்படின்ட்டு ஏதோ ஒரு சின்ன பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவருக்கு விழுந்து விழுந்து கூட்டம் பார்த்தீங்கன்னா கடையில் மொச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் இங்கே ஒரு பில் பே பண்ணும்போது ஒருத்தவங்களோட ஃபோட்டோ பார்க்குறாங்க. அது வேறு யாருமே இல்லை, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனோட ஃபோட்டோ தான். அவர் தான் இவனோட அப்பா. இந்த மாதிரி பையனோட ஃபிலிமெல்லாம் நடிச்சிருக்கான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களும் என்ன ஃபிலிம்ன்ட்டு ஆசையை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இவனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொரியன் லேண்டெல்லாம் பார்த்தது இல்லையா, அதில் என் பையன் நடிப்பாங்க போது அப்படியா என்ன சொல்கிறீங்கன்னு இருக்க. ஆக்சுவலாக அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் பேசியிருப்பான். அதுதான் அவங்க அப்பா சரி அந்த சர்வர் இருக்கான்ல வேலை செய்கிறவன், அவனுக்கே மண்டையில் மனப்பாடம் ஆகிற அளவுக்கு அவங்க அப்பா எல்லாத்துக்கிட்டே இது கொஞ்சம் பெருமையாக சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அங்கே கஸ்டமர்லாம் இதுக்கே இவ்வளோ சீனாங்கிற மாதிரி சரி சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. என் பையனோட பிள்ளையுமே உங்களுக்கு எங்கே தெரியுங்கிற மாதிரி அவங்க அப்பா அவ்வளோ ஹோப்போடு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்களே அவங்க ஜெனி வந்து அந்த பையனோட ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கா. பார்க்கும்போதே இவளுக்கு பிடிச்சிருது, இந்நேரம் எங்கே இருப்பானோ அப்படின்ட்டு இவ ஆசையில் அதே மாதிரி ஷூட்டை பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் ஆடிஷனுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான். எல்லா ஆடிஷனும் சரி எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ சின்ன சின்ன சான்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையுமே அவன் அட்டெண்ட் பண்ணுறான். பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்குற மாதிரி தெரியல. போகிறான், ஷூட் பண்ணுறான், அது பத்தலை இது பத்தலைன்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணுறதுலேயே இருக்காங்க. இவனுக்கும் கொஞ்ச நாள் அலைஞ்சலைஞ்சு அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போய் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவன் ஆக்ஷன் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா வாழ்க்கை இதுன்ட்டு அவன் பாட்டுக்கு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த ஹீரோயின் இருக்கால, அதாவது ஃப்ரெண்ட் இருக்கால, அவளோட போஸ்டர் ஒன்று ரோட்டில் ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே அவன் ஒரு நாள் நம்மளும் இப்படி ஆகணும் அப்படின்ட்டு அவளை மீட் பண்ணதை நினச்சிட்டு அப்படியே மனசில் ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர் இருக்காங்களா, அதாவது ஜெனிவுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கா. அடுத்து இந்த மாதிரி டேரக்டர் மீட் பண்ணும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜெனி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்போ வந்து சொல்கிறீங்கன்னு மாதிரி இருக்கா. அம்மா எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஜெனியோட அம்மா தான் எல்லாமே டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு மேனேஜரை துரத்தி விட்டுறாங்க. ஜெனியோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன் என்கிட்ட சொல்லாமல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டீங்களா என்ன அப்படின்ட்டு இவ திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மா நான் என்னப்பா பண்ணுறது, நான் உன்னை பெருசாக்கணும்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஜாபோட பாட்டு தானே அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் ஜெனி கொஞ்சம் நல்லா பேசினா கூட அவர் திட்டுவாங்க. இதெல்லாம் நீ பேசக்கூடாது, நீ கொஞ்சம் ரூடாக இருக்கணும், அப்போ தான் இந்த சோஷியலில் ஒரு ஹை ஸ்டேட்டஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லை, நான் தப்பு பண்ணால் நான் தானே சாரி கேட்கணுன்ட்டு இருக்க. அதுக்குள்ளே கொஞ்சம் மெதுவாக பேசு, இங்கே எல்லாத்துக்குமே காது இருக்குது, யாராச்சும் ஒருத்தவங்க இமேஜை ஸ்பாயில் பண்ணாலும் அவ்வளோதான்ட்டு அவங்க அம்மா ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்தோடனே அவங்க அம்மா என்ன ஸ்டைலிஷாக மாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அது அந்த ஹீரோயினுக்கு போட்டது ஜெனிக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் போட்டேன்ட்டு இருக்கேன், அதெல்லாம் வேணாம், இப்போவே ஸ்டைலிஷாக மாற்றிடுங்க, ஹேர் சரியில்லை மறுபடியும் மாற்றுங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெனிக்கு இதில் கொஞ்சம் கூட பிடிக்கல. இன்னொரு பக்கம் 4 ஆன்டிஸை தான் காட்டுறாங்க. 4 பேர் உட்காந்து நம்ம ஹீரோயினும் பண்ண அட்டகாசத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. நான் ரோட்டில் பார்த்த தெரியுமா, அவன் பொக்கேவை கூட்டிட்டு நம்ம ஹீரோயினை நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். 2 பேரும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ இருக்கிற சைடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோயின் இங்கே தான் இருந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் மூவ் ஆகி ஷிஃப்ட் ஆகி போயிருப்பா. சின்ன வயசில் நம்ம ஹீரோயினும் ஹீரோலாம் இங்கே தான் வளர்ந்துருப்பாங்க. அந்த ஆன்டிஸ்லாம் உட்காந்து கண்டிப்பாக 2 பேத்துக்குள்ளே ஏதோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்னு பேசிட்டு இருக்கேன். நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டியும் அங்கே தான் இருக்காங்க. அதாவது இந்த பாட்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ இருக்கிற வீட்டுக்கு ஓனர். அங்கே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க பாட்டி பஸ்ஸுக்கு டைம் ஆகிடும்னு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அதே மாதிரி பூவை வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு, பாத்தியா கண்டிப்பாக 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு பாட்டியோட வாயவே கடைசியில் அடைச்சிடுறாங்க. பஸ் வந்தோடனே பாட்டி நான் கிளம்புறேன், கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க அப்படின்ட்டு அவங்களும் ஓடிடுறாங்க. ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி 2 பேரும் பாட்டியை தேடி தான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருப்பாங்க. கரெக்டாக பாட்டி வேற காணாமல் போயிடுவாங்க. ஹீரோ சரி இப்போ என்ன இருங்க நான் போய் உனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க எதுனா எடுத்துகிட்டு வரேன்ட்டு ஹீரோவை போகிறாரு. போய் உங்ககிட்ட இன்னொரு
இன்னொரு விஷயமும் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயினோட புக் இருக்குல்ல, அது ஹீரோ கிட்ட தானே இருக்கும், அதை திருப்பி கொடுக்குறாரு. இந்த நீ வச்சுக்கோ அப்படின்றக்க ஹீரோயினுக்கு சரியான கோவம் வந்துடுது. ஒரு வேளை இதை நான் எதனா கிழிச்சிட்டுனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நீ எழுதுனது தானே, உன்னோட எண்டிங் தானே இருக்கணும், உனக்கு ஒரு வேளை அதில் தான் ஹாப்பி எண்டிங் கிடைக்கணும்னா எனக்கு அதுலேயே சந்தோஷம் தாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாங்க. அங்கே ஹீரோயின் எதுவுமே சொல்லலை, நான் எது வேணும்னு பண்ணலை, பட் என்னோட சுச்சுவேஷன் அப்படி ஒன்று பண்ணிடுச்சுன்னு இருக்க. நான் இவ்வளோ நாள் நீ என்னை காத்துட்டு இருந்த, வெயிட் பண்ணேன்னு எல்லாமே தெரியும், பட் நீ நினச்சிட்டு இருக்க அதனால என் வாழ்க்கையில் நான் ரொம்ப வெறுக்கிறேன்ட்டு ஹீரோ அவரோட சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தானே நினச்சிட்டு இருப்பான். ஹீரோவை பிடிச்சி இவங்க படிக்கலன்னு சொன்னோன்னே அடி நடிச்சிருப்பான் ஆக்டிங்க்கு போகலான்ட்டு. அவங்க அம்மா தடுக்க வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி அடிக்கிறதுன்ட்டு ஒரே ரகலையாக இருந்திருக்கும். ஹீரோவை பார்த்தீங்கன்னா ரூமில் சாப்பாடு போடாமல் அடைச்சி வச்சிருப்பான். ஹீரோ எப்போ ஓகே சொல்கிறானோ அது வரைக்கும் இருக்கணும்ன்ட்டு. 10 நாள் நம்ம ஹீரோவும் மாறிடுவாங்கன்ட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு புரிஞ்சிருக்கும் எதுவுமே மாறாதுன்ட்டு. அவரும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு, சரி இப்போதைக்கு இவருக்கு என்ன, நம்ம படிக்கணும் அவ்வளோதானன்ட்டு அவங்க அப்பா கிட்ட நான் படிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா இவனை விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் அப்ராடும் போயிருப்பான். சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் காரணம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இருந்த அப்போ ஒரே ஹோப்பு நீ மட்டும்தான். அவ்வளோ நாள் நானே என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது நீ மட்டும்தான் என் மேலே நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு நாளும் என்னை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு இன்னுமே பாரமாக தான் இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியோ நீ என்னை பார்த்துருக்கல, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறா. நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் ஒன்றும் எமோஷனலாக ஆகலை, உன்னோட சைடு எனக்கு புரிய வந்துருச்சு, அவ்வளோதான். இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் என்ன தெரியுமா, நீ என்னை விட்டுட்டு போனேன்னு நான் நினைக்கல, ஆனால் நீ எப்போவுமே ஒரு லூசரை நான் நினைக்கிறது, அதுதான் ஒரு எக்ஸ் லவருக்கு கொடுக்குற பிக்கஸ்ட் ரிக்ரெட்டு. நான் அதை தான் நினைக்கிறேன், நீ ஒரு லூசர்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர நீ என்னை விட்டுட்டு போனேன்னு நான் ஃபீல் பண்ணலன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்கி சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துலேருந்து போயிட்டா. இங்கே ஹீரோக்கு சரியான ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மனசை விட்டுட்டு போய் உட்காந்துட்டு இருக்க. நைட்டு பாட்டி ஊருக்கு போனவங்களும் வந்துட்டாங்க. என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லை பாட்டி உங்களுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. நானும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சீக்கிரம் வந்துட்டேன், வா போகலாம் அப்படின்ட்டு பாட்டியும் சரி ஹீரோவும் சரி அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்ருக்க. ஹீரோயினும் அவங்க அம்மாவை பார்க்கணுன்ட்டு போகிறா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நூடுல்ஸ் எல்லாம் ஓகேவாம்மா, நான் கடையை காலி பண்ணலான் இருக்கேன் இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்கா. இல்லைம்மா ஒவ்வொரு டைமும் வாடகை டேட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம், அதனால் எனக்கும் சங்கட்டமாக இருக்குது, அதனால நான் காலி பண்ணலான் இருக்கேன், வேற எதனா வேலை பார்த்துக்கலான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு, இருந்தாலும் என்னால் ஒன்று இதுக்கு மேலே புஷ் பண்ண முடியாதுல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வேற இதெல்லாம் ஓகே, இப்போ என்னோட ஷோ பெரிய ஹிட்டாக இருக்குது உங்களுக்கு தெரியுமா, அதனால எனக்கு நிறைய இன்க்ரிமெண்ட் வரும், அடுத்த மேனேஜரே கூட நான் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த ஷோ மட்டும் இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சுல, இனி பாருங்க என்னோட லெவலே மாறும்னு இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நிஜமாவா சொல்கிற அப்படின்ட்டு இருக்கா. ஆமாம், அதனால நீங்கள் கடையை மாற்றுறத பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க, அடுத்து ஒரு சக்ஸஸான பொண்ணுக்கு எப்படி அம்மாவா இருக்கலாம்னு யோசிங்கன்ட்டு ஹீரோயின் அவளோட மொத்த கான்ஃபிடென்ஸை சரி ப்ரொமோஷனில் வச்சிருக்கா. ரூம்க்கு தூங்கலான்ட்டு போயிட்டு இருந்தா அவள் வாங்கின அவார்டு அந்த ஸ்டோரி புக்குன்ட்டு எல்லாமே நம்ம ஹீரோயினை மண்டையை குழப்பிட்டு இருக்க. கோபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புக்குக்குள்ளே எழுதியிருப்பால அது குப்பையிலேயே போட்டுறா. ஹீரோயின் பாட்டுக்கு அப்புறம் தூங்க போவன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் ஹீரோயின் என்ன மாதிரி முடிவெடுக்கிறா, நிஜமாலுமே அவளுக்கு ஹீரோவை கம்ப்ளீட்டாக வெறுத்துட்டாளா, இல்லை நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாரு அப்படின்ட்டு பல கூத்துகளோட குழப்பல்களோட சுடுதிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு சூப்பர் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.